கட்டுறீங்களே, எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க? 8 வருஷங்க. இது என்ன பூங்க? செம்மிங்கண்ணா. இது கூட என்னென்ன சேர்த்து கட்டுவீங்கண்ணா? இது கூட செம்மிங்கி, ரோஸு, தலை, சவுக்கு எல்லாமே. ஒரு மாலை கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆகுங்க? ஒரு மாலை கட்டுறது 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் முடிச்சிருவீங்களாண்ணா? இப்போ கல்யாண மாலையெல்லாம் 2 மணி நேரம். எவ்வளோண்ணா? 2 மணி நேரம். 2 மணி நேரம் ஆகுங்க. அதுக்கு என்னென்ன பூ ஆட் பண்ணுவீங்க? அதுக்கு செம்மங்கி, காய்கட்டி, அப்புறம் ரோஸு, தாமரை எல்லாமே. இது சாமி மாலை இல்லைங்களா? சாமி மாலைங்க. தம்பி, எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? ஒரு 4 வருஷம். ரொம்ப வேகமாக கட்டுறீங்களேப்பா. உங்களுக்கு சம்பளம் இல்லைங்க சார்? நமக்கு பீஸ் கணக்குண்ணா. ஓ, ஒரு மாலைக்கு 20 ரூபா கணக்கு. 20 ரூபா. ஆமாம் சார். இப்போ 5 நிமிஷம் ஒரு மாலை கட்டுறீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10 மாலை கட்டிடுவீங்களா? 10 மாலை. ஒரு நாளைக்கு எத்தனை மாலை கட்ட முடியுங்க? அது நம்ம பொறுத்த ஜாலியாக ஃப்ரீயாக வந்து கரெக்டாக வேலை செய்யலாம். சும்மா விளையாட்டு தரமாக செஞ்சு ஒரு 30 மாலை 40 மாலை வரும். அவ்வளோதான் ஓடும். ஒரு 400 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாங்களாண்ணா? நான் 800 ரூபா சம்பாதிக்கிறேன். சூப்பர்ண்ணா, பரவாயில்ல. எத்தனை நேரம் வேலை செய்வீங்க? காலையில் 9 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு முடிச்சிருக்கேன். அண்ணா, நான் யூடியூப் சேனலுங்கண்ணா. சிவா அருண் டிவி. இது என்ன இல்லைங்கம்மா? என்னம்மா? இது எதுக்கு பயன்படும்? ஓ, எங்கிருந்து பறிச்சுட்டு வரீங்க? புளியம்பட்டிங்க. என்னங்க ஐயா? கரிட்டாந்தலை. இது மாலைக்கு நடுவில் வச்சு கட்டுவாங்களா? ஓ, கல்யாணத்துக்கு வந்து மாலைகள் கட்டி விற்பனை செய்வாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து பூமாலை விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த ஒரு வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அண்ணா வணக்கண்ணா. உங்கள் பேருங்க? ஜின்னாங்க. நீங்கள் இங்கே வந்து என்ன தொழில் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கல்யாண மாலை போடுறேன். கல்யாண மாலை, அதோட சாமிக்கு பூமாலையும் நீங்கள் எல்லாமே போடுவோம். எங்கிருந்து வந்து இந்த பூக்கள்லாம் வருதுங்க? இது மேட்டுப்பாளையத்துலேருந்து வருது, சத்தியமங்கலத்துலேருந்து வருது, திருப்பூர்லேருந்து வருது, திண்டுக்கல்லேருந்து வருது, எல்லா பக்கம்லேருந்து வருது, ஒசூர்லேருந்து வருது. இப்போ இந்த ஒரு மாலை நீங்கள் கட்டுறீங்கன்னா சரி, என்னென்ன பூக்கள் வந்து நீங்கள் உள்ளே வந்து ஆட் பண்ணுவீங்க? சம்மங்கி. சம்மங்கி கூட என்னென்ன சேர்த்துவீங்க? இந்த மூர்த்த மாலையெல்லாம் நிறைய டிசைன் இருக்கு. அதில் ஒரு காத்தெல்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணுவோம். வெறும் பூவும் போடுவோம். பூக்கள் கூட வேற என்னென்னமோ இலைகள் இருக்கு, ரோஸ் இருக்கு, வேற என்னென்ன ஆட் பண்ணுவீங்க? சவுக்கு இருக்கு, சன்ஃப்ரைஸ் இருக்கு, ஆஸ்பிராஸ் இருக்கு, அந்த பச்சை லீப்ல ஆஸ்பிராஸ் இருக்குது, லீப் நிறைய இருக்கு. அது வந்து பொக்கைகளுக்கெல்லாம் பயன்படுத்தும். இப்போ நம்ம பூக்கடையில் என்னென்ன மாலைகள் நீங்கள் பின்னுறீங்க? எல்லா மாலையும் பண்ணுவோம். அதில் என்னென்ன மாலைகள், அந்த மாலை வகைகள் என்னென்னு சொல்லுங்கள். ரோஸு, சம்மங்கி, செண்டுமல்லி, சவுக்கு, அப்புறம் அருகம்பில்லு, துளசி, செந்தாமரை, அப்புறம் தாமரை எல்லாமே பண்ணுவோம். நான் கல்யாண மாலை இருக்கு பார்த்தீங்களா? அதோட ரேட் வந்து என்ன ரேட்? கல்யாண மாலை 1500 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் இருக்கு. இப்போதான் 2 மாலை அமுச்சு விட்டேன். அதெல்லாம் வந்து கூலியே 1000 ரூபா. அந்த மாலைக்கு 10,000 ரூபா வரைக்கும் மாலை இருக்கு. அது வந்து நிறைய இருக்குது. ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிசாந்தம், கார்னிசியா, ஜிப்சம். மாலையோட ரேட் வந்து 1500 ரூபாயில இருந்து இருக்கு இல்லைங்களா? 10,000 வரைக்கும் இருக்கு. 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அந்த மாலை வந்து கழுத்துல போட்டா அப்படி வலிக்கும். அதெல்லாம் அந்த காலங்க. இப்போலாம் இல்லைங்க. இப்போலாம் வந்து வெயிட்லெஸ் தாங்க. எல்லாமே வெயிட்லெஸ் தான். ஆமாங்க. இப்போ வந்து அந்த வேலை வந்து யாருமே விரும்புறது. நம்ம கிட்ட ஓடுறது வந்து என்ன சாமி மாலை தான் அதிகமா போகுதுங்களா? கோயில் விசேஷத்துக்கு ஓடும். அது போக வந்து மூர்த்த டைம்ல மூர்த்த மாலை, வீடு புனியாச்சனைக்கு நிலவு மாலை. இப்பதான் நிலவு மாலையும் போச்சு. நிலவு மாலைங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும் இல்லைங்களா? அது பார்த்துருந்தீங்கன்னா நீங்களே அசந்திருப்பீங்க. அந்த மாலையை அது பின்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க? இப்போ நம்மளே மாதிரி ஆளாக இருந்தாக்க ஒரு 1.5 மணி நேரம் ஆகுங்க. வேலை தெரியாதவங்களா இருந்தால் ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகும். என்ன ரேட் வருதுங்க? 1500 ரூபா வருங்க. நிலவு மாலை. இன்னும் அதுலேயே வந்து சைவ மாலை இருக்கு. அது 2500 ரூபா வரும்.
இப்போ இறந்தவங்களுக்கு போடுறது இதே மாலை தானுங்களா? இறந்தவங்களுக்கு எது வேணாலும் போடுவாங்க. ஆ. சின்ன மாலை போடுறவங்க ஆ. வசதிக்கு தகுந்த மாதிரி 100 ரூபாய்க்கு வாங்கலாம், ஆ. 200 ரூபாய்க்கு வாங்கலாம், ஆ. 500 ரூபாய்க்கு வாங்கலாம், ஆ. 1000 ரூபாய்க்கு வாங்கலாம் ஆ. அப்படிங்கிற மாதிரி. அதே பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டருக்குலாம் போடுறோம் அப்படிங்கனாக்கா ம். இந்த கிணத்துல போடுவோம். ரோஸ் கட்டி பெருசா பெருசா போடுவோம். ஓ. அது 5000 ரூபா வரும். 5000 ரூபா வரைக்கும் வரும். தலைக்கு கிரீடம் வைக்கணும், ஆ. ஒரு 2500 ரூபா வரும். ஆ. இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க. இருக்குங்க. நான் இந்த பூ மாலை கட்டக்கூடிய இந்த கடை எங்க இருக்குங்க? சுந்தர விநாயகர் கோயில், ஆ. குதிரவண்டி ஸ்டாண்டு, மேட்டுப்பாளையத்துல மேட்டுப்பாளையத்தில். பிளாக் தண்டர் போற வழியில ஊட்டி மெயின் ரோடு. குதிரவண்டி ஸ்டாண்டு, பூக்கடை. பூக்கடை. பூக்கடை தொழில் வந்து எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம். அங்கேயே மாலை எடுத்துக்கலாம்.